நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேயர்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் மானவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? நான் யாருக்கு அஞ்சிடுவேன்? என் முகத்தை தேடு என்றீர், இன்னமும் நான் அன்பு கூர்ந்து நோக்குவேனும் பொன்முகமே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கமடைந்து போவதில்லையே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினால் வெட்கமடைந்து போவதில்லையே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் மானவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? தகப்பனும் தாயும் என்னை கைவிடும் வேளை வரையிலும் அரவணைக்கும் முந்தன் கரமே. கழுகு தன் குஞ்சுகளை பறந்து காப்பது போல காத்த உந்தன் செட்டை தஞ்சமே. கழுகு தன் குஞ்சுகளை பறந்து காப்பது போல காத்த உந்தன் செட்டை சஞ்சமே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் மானவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? காலமோ கடைசியாகி பாவம் பாரில் படர்ந்து பெருகி உலக வேஷம் கடந்து செல்லுதே. வருகை தாமதிக்கையில் புறாவை போல் சிறகிருந்தால் பறந்து வந்து உம்மை காணுவேன். வருகை தாமதிக்கையில் புறாவை போல் சிறகிருந்தால் பறந்து வந்து உம்மை காணுவேன். கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் மானவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவேன்? நான் யாருக்கு அஞ்சிடுவேன்? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய வேதத்தின் வார்த்தைகளை ஆண்டவரே இயேசப்பா கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் நடக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். காலம் கடைசியாகி விட்டது இயேசப்பா. உம்மை அறிகிற அறிவிலே மக்கள் ஆண்டவரே உயர்ந்து பெருக ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கடமையும் ஆண்டவரே உம்மை நேசிப்பதும் உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் ஆண்டவரே வியாதியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் ஆண்டவரே இயேசப்பா சாபத்திலிருந்தும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை பெறுவதே ஆண்டவரே இயேசப்பா மக்களுடைய நோக்கமாக இருக்கட்டும். ஆண்டவரே இயேசப்பா உம்மை துதிக்கிறோம், தோத்திரம் தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஒரு சீர்திருத்தத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதல் ஏற்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே இயேசுதான் இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா நீங்கள் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, உம்மை அறிந்தவர்கள் இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தலைப்பு மேன்மை பாராட்டல் எங்கே? மேன்மை பாராட்டுவது, யாரை மேன்மை பாராட்டுகிறீர்கள், எதற்காக மேன்மை பாராட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த நேரத்தில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களை ஆண்டவரே அதன் நிமித்தம் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் தியானிப்போம். எரேமியா 9:24 சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை தான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேற யாரையும் குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன்னா அவர்தான் கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற தேவன். அதன் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அதனால் நம்ம மேன்மை பாராட்டுவது தேவனை குறித்தே. நம்மை உண்டாக்கின தேவன்
நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை செய்கிற கர்த்தாதி கர்த்தன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவை தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். சங்கீதம் 20:7 சொல்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நம்ம ஆண்டவரை தான் மேன்மை பாராட்டணும். நம்மளுடைய பொருளையோ பணத்தையோ நம்மளுடைய குடும்பத்தையோ நம்மளுடைய பதவியையோ பட்டத்தையோ நம்மளுடைய ஐஸ்வர்யத்தையோ நம்மளுடைய வியாபாரத்தையோ எதையும் குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. நம்ம மேன்மை பாராட்டுகிறது கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரை அல்லாமல் வேற எதை குறித்து மேன்மை பாராட்டினாலும் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்லுகிறார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் நம்ம இந்த மேன்மை பாராட்டுதல் எங்கே, எதை நம்ம மேன்மை பாராட்டுகிறோம், எதற்காக மேன்மை பாராட்டுகிறோம், அந்த மேன்மை பாராட்டுதல்னால என்ன பயன்? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் ஏன் மேன்மை பாராட்டணும்? அவர் நமக்காக சிலுவையிலே தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால அந்த ரத்தம் ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி உயிருள்ள தெய்வமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்ம விடுதலை பெறுவோம். வியாதி எல்லாம் அவருடைய இரத்தத்தினால விடுதலை ஆகும். நம்ம சுகமாக இருக்கலாம் அந்த உலகத்தில். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 127:1 சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா. ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கணும். ஆண்டவர் தான் நம்ம மேன்மைப்படுத்தணும். எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான். வேற யார் என்ன செய்தாலும் அதெல்லாம் வீண் தான். அவங்கெல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்ம கூட எப்பவும் இருக்கிறது இயேசு கிறிஸ்து தான். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். சாலமோன் ராஜா தாவீது ராஜாவுக்கு பிறகு ராஜாவாக அவருடைய குமாரனாகிய சாலமோன் வந்தார். அந்த சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார். ஆனாலும் அந்த ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது ஆண்டவர் மகிமையாக அந்த இடத்துல இறங்கினார். இந்த இடத்துல இருந்து கேட்கப்படும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் நான் செவி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் அந்த சாலமோன் கடைசியில் அந்நிய பெண்களை, அந்நிய ஸ்திரீகளை அவன் விவாகம் பண்ணது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. அவன் அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தான். அது நிமித்தமாக ஆண்டவர் தாவீது நிமித்தம் அவனுடைய ராஜ்யத்தை ஆசீர்வதித்தார், அவனுடைய ஆளுகையை ஆசீர்வதித்தார். 40 வருடம் அவன் ஆட்சி செய்தான், 12 கோத்திரங்களையும் ஆட்சி செய்தான். ஆனால் அவனுக்கு பிறகு ரெகோபெயாம் அவனுடைய மகன் ஒரே ஒரு கோத்திரம், யூதா கோத்திரத்தை மட்டும்தான் அவன் ஆளுகை செய்தான். காரணம் என்னன்னா, தகப்பன் செய்த அந்த பாவம். அன்னைய தெய்வங்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அதை ஆண்டவர் 2 விசை அவனுக்கு தரிசனத்தில் சொன்னார். ஆனாலும் அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால அவனுக்கு பிற்பாடு வந்த எல்லாருமே அந்த யூத கோத்திரத்தில் ரெகோபெயாம் இவனுடைய மகன் ஒரே ஒரு கோத்திரத்தை தான் ஆளுகை செய்யும்படியாக நிலைமை ஏற்பட்டது. அதே போல் ஆசா ராஜாவை பார்த்திங்கன்னா அவன் அவனுக்கு எதிராக எத்தோப்பியர், லூபியர் எல்லாரும் எதிராக வந்தாங்க. அப்போ ஆண்டவரே நான் என்ன செய்ய, நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னுடைய காரியத்தை சொன்னான். பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தான். அது நிமித்தம் ஆண்டவர் அவனை விடுவித்தார். அந்த யுத்தத்தில் தேவனே அவனுக்காக யுத்தம் பண்ணி அவங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போனாங்க. அப்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவன் ஆண்டவரை நம்பலை. தனக்கு விரோதமாக வந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு அவன் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி சீரியா ராஜாவை தனக்கு துணையாக உதவியாக கூப்பிட்டான். அப்போ என்ன நடந்தது? சீரியா ராஜா உதவி செய்தான். என்றாலும் சீரியா ராஜா அவனுடைய பொருள்களை எல்லாம் அங்கே ஆலயத்தில் உள்ளது, அரண்மனையில் உள்ளது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். அப்படி இருக்கும் பொழுது அனானி அப்படிங்கிற ஒரு ஞான திருஷ்டிக்காரன் அவனை எச்சரித்தான். நீ தேவனை பற்றி கொண்டிருக்கும்போது பெரிய சேனையெல்லாம் ஆண்டவர் உனக்கு விரோதமாக வந்தாலும் ஆண்டவர் உனக்காக யுத்தம் செய்து அவங்களையெல்லாம் தோற்கடிக்க பண்ணார். இப்படி இருக்கும் பொழுது நீ இப்பொழுது ஏன் நீ தேவனை நம்பாமல் சீரியா தேசத்தை நீ நம்பினா, சீரிய ராஜாவை ஏன் நம்பினா அப்படின்னு சொல்லி அவர் எச்சரித்தார்.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி அவர் கண்கள் பூமி எங்கும் சுற்றி வருகிறது அப்படின்லாம் சொன்னார். ஆனாலும் அவன் ஆண்டவரை நம்பாமல் தன்னுடைய பிரபுக்களுடைய சொல்ல கேட்டு விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்தான். அது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் தோல்வி, அவனுடைய சரீரத்தில் பலவீனம், அவன் கால்களில் இருந்த பலவீனத்து நிமித்தம் அவன் அந்த நேரத்துலையும் கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளை தேடினான். அது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்தான். நம்ம எந்த நேரத்திலையும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். சிசரா அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு விரோதமாக அந்த கானானிய ராஜா யாபீன் வந்தான். அவனுடைய சேனாபதி தான் சிசரா. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. ஆனால் அந்த ரதங்கள்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை கானானியருக்கு அடிமைகளாக இருந்தாங்க, அதிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக கர்த்தரே யுத்தம் பண்ணினார். அந்த தெபோராள் என்ற தீர்க்கதரிசி அவங்களுக்கு உதவியாக இருந்தாள். அந்த நிமித்தம் ஆண்டவர் பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தினார். அந்த 900 இருப்பு ரதங்கள்ருந்து அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. சிசரா கால்நடையாக நடந்து பயந்து போய் ஒரு யாகேல் என்ற ஒரு பெண்ணினுடைய கூடாரத்துக்குள்ளே போய் நுழைஞ்சான். அவள் பாலை தண்ணி கேட்டதுக்கு பாலை கொடுத்தா. அவன் நல்லா நடந்து வந்ததுனால அவனுக்கு களைப்பாக இருந்ததுனால படுத்து உறங்கின நேரத்தில் அவள் கூடார ஆணியை எடுத்து அவன் நெற்றியில் அரைந்து அவனை கொன்று விட்டாள். அப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். அதனால் நம்ம என்ன சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் என்ன செய்கிறாங்க, மேன்மை பாராட்டுகிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் விழுந்தார்கள், ஆனால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படி தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவரை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டணும். எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, என்ன நோய் வந்தாலும் அவங்கள்ட்ட போனால் சுகமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கூட நம்மளை கைவிட்டுருவாங்க. எந்த மருந்தும் வேலை செய்யாமல் எத்தனையோ பேர் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர் பரிகாரியாகிய கர்த்தர், அவரிடத்துல போங்க. ஆசா ராஜாவை மாதிரி தன்னுடைய வியாதியிலும் அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக வெற்றி தருவார். வித் கிரைஸ்ட் ஐ எம் அ ஹீரோ, வித்தவுட் கிரைஸ்ட் ஐ எம் அ ஜீரோ. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு ஜீரோ தான், ஒரு பூஜ்ஜியம்தான். நம்ம when we die we can't take anything with us. நம்ம சாகும் பொழுது எதையுமே நம்ம கொண்டு போகிறது இல்லை. நம்மளோடு வருவது ஆண்டவருடைய அன்பான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தான் நம்ம கூட வரும். அது நம்மளை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும். அதனால் காலத்தை கடத்தாமல் இன்றையே நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தம்மிடத்தில் வருகிறவனே அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை பிரியமானவர்களே. அதனால் இந்த காலத்தை கடத்தாமல் கர்த்தரிடத்தில் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வயது அதிகமாகிக்கொண்டே போகிறது. இந்த வாலிப வயதெல்லாம் கடந்து போகிறது. அதனால் நீங்கள் எந்த நாளில் இந்த சிறு பிள்ளையாக இருக்கும்போது, வாலிப வயதில் இருக்கும்போது கர்த்தரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக வேண்டுமென்று கர்த்தர் உங்களை இந்த நாளில் அழைக்கிறார். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது. அதன் வழியாக போகிறவர்கள் அநேகர். அவங்களையெல்லாம் ஆண்டவருடைய பாதைக்கு திருப்பி கொண்டு வர ஆண்டவர் இந்த நாட்களில் வாலிபரை தேடுகிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்கிறாரு. அதனால் நாங்கள் வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். வாலிபர்களே, வாலிப சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணியுங்கள். இந்த உலக சிநேகமெல்லாம் மாயை. அந்த சிநேகம்லாம் ஒரு நாளும் உங்களை ஆண்டவரிடத்துல கொண்டு செல்லவே செல்லாது. பிரசங்கி 11:9 சொல்லுகிறது, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்று அறி அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லுகிறது. உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நீங்கள் நடங்க. ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் நீங்கள் நியாய தீர்ப்பில் நிற்கணும். அந்த நியாய தீர்ப்பு நாளில் நான் உனக்கு எவ்வளவோ நல்ல சூழ்நிலைகளை, நல்ல நண்பர்களெல்லாம் தந்தேன், நீ அவங்களெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு உலகத்துக்கு பின்னால் நீ போயிட்டியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பின் நாளில் உங்களை
அக்னி கடலில் கொண்டு தள்ளிடுவார். அதனால் அந்த அக்னி கடலுக்கு நீங்கள் தப்பணும், ஆண்டவருடைய பாதையில் ஆண்டவருடைய தருகிற பரலோக பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழலாம். இந்த நாளில் பவுலப்போஸ்தலன் வாலிபனாக தான் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். மாம்சத்தோடு இரத்தத்தோடு அவர் ஆலோசனை பண்ணலை. உடனே அவர் தமஸ்குவுக்கு புறப்பட்டு அரபி தேசத்திலெல்லாம் போய் பிரஜாதிகளுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக சென்றார். அதற்கு பிறகு தான் அவர் பேதுருவெல்லாம் சந்திக்கிறதுக்கு போனார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கிறது. அதனால் நம்ம ஆண்டவர் உங்களை இந்த நாளில் அழைக்கிறார். உங்களுடைய அழைப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நீங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நீங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனையோ பேர் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் திருப்பி கொண்டு கர்த்தருடைய பாதையில் செலுத்துவதற்கு உங்களைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை அழைக்கும் பொழுது நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறவங்களாக இருந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவரே, நம்மளுடைய விசுவாசம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மோட்ச வழியை காட்டியிருக்கிறார். நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது. இந்த உலகம் உலகத்தின் அதிபதி பிசாசு. அவன் தான் இந்த உலகத்துக்கு தலைவன். பிலாத்து கேட்குறான், நீ ராஜாவா அப்படின்னு கேட்குறான். அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் ராஜா தான், ஆனால் நான் இந்த உலகத்துக்குரிய ராஜா இல்லை, நான் பரலோகத்துக்குரிய ராஜா. நான் இந்த உலகத்துக்கு ராஜாவாக இருந்தால் என்னுடைய ஊழியக்காரர்கள்லாம் உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கறதற்கு அவங்க விடாமல் எனக்காக போராடி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறணும். அப்போ தான் நம்ம பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று பிதாவின் வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். யார் யார் இந்த உலகத்தை ஜெயிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய சிங்காசனத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன், என்னுடைய சிங்காசனத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். யார் யார் உலகத்தை ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னோடு கூட உட்காரும்படி சிங்காசனத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் பிசாசின் கட்டுகளிலிருந்து நம்ம விடுதலை பெற நம்மை தேவன் இந்த நேரத்தில் அழைக்கிறார். பிரியமானவர்களை, அதற்கு அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். உலகத்திலே நான் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பரிந்தம் கடைசி வரை நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அன்பான தெய்வம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட தெய்வம் உங்களுக்கு வேணும், நிச்சயமாக வேணும். இந்த தெய்வத்தை தவிர வேற தெய்வன் இல்லை. அவருக்கு மேலான நாமம் கிடையாது, அவருக்கு இணையான நாமம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான், அவரே தெய்வம். இதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கலாம். இது வரைக்கும் யாரை குறித்து மேன்மை பாராட்டி இருக்கிறீங்க? எதற்காக அவங்கள மேன்மை பாராட்டிருங்க? அவங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களை, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மாயை. அவைகளெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போகும். நாம் ஆண்டவர் தான் என்னாலும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இந்த பாதப்படியில் இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, அதனால் நமக்காக யாராவது ஜோம் பண்ணுவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காத. நீங்கள் உபவாசம் இருந்து வேதத்தை நல்லா வாசித்து ஜெபிங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுப்பார், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுப்பார். இந்த உலகத்தில் என்னென்ன தேவையோ, கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா, யாரும் உங்களை ஏமாற்றிட்டாங்களா, எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் பதில், இயேசு கிறிஸ்து தான் பதில். இயேசு கிறிஸ்துவே என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதற்கு இடையில யாருமே வேண்டாம். பிதா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பிதா, அவருக்கும் நமக்கும் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் எதை கேட்கிறீங்களோ அதை ஆண்டவர் தருவார்.
2 கொரிந்தியர் 10:17 சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது என்ன செய்கிறாரு, கலாத்தியர் 6:14 பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருங்கள். அவரை நம்ம மேன்மைப்படுத்தும் பொழுது நம்மை அவர் மேன்மைப்படுத்துவார், நம்மளை அவர் உயர்த்துவார். எல்லாருக்கும் மத்தியிலையும் தானியேலை எப்படி ஒரு பெரிய ஞானியாக எந்த அரிதான காரியத்துக்கும் அவன் பதில் சொல்லும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுத்தாருன்னா, தானியேலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவருக்கு பிரியமாக நடந்தான். நீ எனக்கு பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்குறதுக்கு முன்னாலேயே நான் உனக்கு பதில் தந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் எதையும் நாடி போகாதுங்க. எந்த ஜோஷியத்தையும் ஜாதகத்தையும் எந்த மனுஷனுடைய வார்த்தைகளையும் நீங்கள் நம்பாமல் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்புங்க. அந்த வேதத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தைகள் நிரம்பி இருக்கிறது. இதில் உள்ள வாக்குத்தத்தங்களெல்லாம் பிடித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய சிலுவை தான் நம்ம மேன்மை பாராட்டணும். சிலுவையினால தான் ஆண்டவர் நம்மளை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வழி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். On a hill far away stood an old rugged cross, the emblem of suffering and shame, and I love that old cross where the dearest and best for the world of lost sinners was slain. So I'll cherish the old rugged cross till my trophies at last I lay down. I will cling to the old rugged cross and exchange it someday for a cross. அதனால் அந்த சிலுவையை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டணும். சிலுவையினால தான் நமக்கு பரலோக பாக்கியம் கிடைக்கும். அந்த பவுல் அப்போஸ்தலன் எப்பொழுது தேவன் தன்னை சந்தித்தாரோ அப்பொழுதே அவர் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்துட்டார். அதனால் அவரை அவர் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். இப்போ பிலிப்பியர் 3:5-6-7 நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, நான் யூதருடைய முறைமைப்படி 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பட்டவன், விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். அப்படிப்பட்ட அந்த பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் ஒரு நாள் சந்தித்தார். வாலிப வயதில் தான் சந்தித்தார். அதே போல தான் இந்த நாளில் உங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதனால் உலகத்தை சிநேகிக்காங்க. அது கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது. அதை எளிதாக நம்ம அந்த பாவத்தில் விழலாம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான். இன்றைக்கே நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. சமீபத்தில் வயநாட்டில் எவ்வளோ பேர் அந்த வெள்ளத்தில் உயிரோட மண் சரிவில் அப்படியே உயிரோடு புதைக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஜப்பானில் பயங்கரமான பூமி அதிர்ச்சி, அப்படி எல்லா இடங்கள்லையும். இப்பொழுதும் ஆந்திராவில் பயங்கரமான வெள்ளம், விஜயவாடாலாம் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி பேப்பர்லலாம் நியூஸ் வருது. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். இன்னும் நம்ம பாவத்திலே இருப்போமானால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை சந்திக்கிறதுக்கு இந்த தருணத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. கிருபையாக இந்த நாட்களில் உங்கள் ஆயுசு நாட்களில் கூட்டி தந்திருக்கிறாரு. இதை உணர்ந்து உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவரை மேன்மை பாராட்டின ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டு இருக்கிறாதீங்க. ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். இந்த கிருபையை நாட்களை தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கடைசி நாட்களில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் சம்பவிக்கும். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் யுத்தம் பண்ணுவாங்க. யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுகிறீங்க. சில இடங்களில் வெள்ளங்கள், பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் நடக்கும். ஆனால் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ பேர் இதெல்லாம் அறியாமல், இந்த வேதத்தை அறியாமல், இயேசுவை அறியாமல்
அப்படி கிறிஸ்தவங்கள்னு பேர் வச்சுருக்காங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பாவ பழக்க வழக்கத்தில் மதுபானத்துக்கும் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் பொல்லாத அருவருப்புகளுக்கும் அடிமைகளாக இருக்கிறாங்க. அவங்க வந்து உலக காரியங்களில் அதிகமாக ஈடுபடுறாங்க. இந்த நிலைமைகள்லாம் மாறி இயேசு கிறிஸ்துவ தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால பாவங்கள்லாம் கழுவப்பட்டு ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தமாக இருந்து அவருடைய வேதத்தை அனுதினமும் வாசித்து நீங்கள் வந்து இரவும் பகலும் தியானமாக இருந்து அதன்படி நடந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அவங்க வந்து நீரோடையின் பக்கத்தில் இருக்கிற செடி மரங்களை போல என்ன செய்வாங்களாம், அவங்க எப்பொழுதும் கனி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் உலக காரியத்தில் ஈடுபட வைத்து சீரழித்து கொண்டு இருக்கிறீங்க. மதுபானத்துக்கு அடிமையாக பீடி, சிகரெட்டு, சினிமா, மொபைல் இதுக்கெல்லாம் அடிமையாகி உங்களுடைய வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக்கியிருக்கீங்க. ஆண்டவர் வந்து இந்த நாளில் உங்களை எச்சரிக்கிறார். 2 கொரிந்தியர் 6:2 பின்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள், இப்பொழுது தான் ரட்சணை நாள். இந்த ரட்சணை நாளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிடுங்க. அனுகிரக காலம் ஆண்டவர் கிருபையாக தந்திருக்காரு. எத்தனையோ பேர் இந்த விபத்துலையும் ஆபத்துலேயும் சிக்கி மரித்து போயிட்டாங்க. எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் வந்து உங்களை தேடுகிறார். ஆண்டவருக்கு நீங்கள் வந்து உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 5:6 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிந்திருக்கிறீர்களா அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சோண்டு துர்க்குணம், கொஞ்சம் பொல்லாப்பு, இது வந்து என்ன செய்யும், நம்மளை வந்து பாவத்துக்கு நேராக செல்ல விடும். அது முடிவு என்னது, லௌகீக துக்கம் மரணத்தை தான் ஏற்படுத்தும். இது நிமித்தமாக பாவம் செய்கிறதுனால பாவத்தை முதல்ல செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இனிமையாக தான் இருக்கும், இன்பமாக தான் இருக்கும். ஆனால் முடிவில் அது வந்து மரணத்தை உண்டாக்கும். இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது அது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால் நீங்கள் இந்த உலக இச்சையில் நீங்கள் விழுந்தீங்கன்னா, இச்சையானது கர்ப்பந்தரித்து எதை உண்டாக்கும், பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் நல்ல பூரணமாக இருக்கும்போது அது மரணத்துக்கு தான் கொண்டு செல்லும். பிரியமானவர்களே, நீங்கள் மரணத்துக்கு தப்பணும். 2 வழி இருக்குது. ஒன்று வந்து ஜீவ வழி, இன்னொன்று வந்து மரண வழி. எதை தெரிந்து கொள்கிறீங்க? ஜீவ வழியை இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அந்த ஜீவ வழியில் நம்ம வந்து செல்ல வேண்டும். நம்ம அதற்கு அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு உங்களை ஆண்டவர் இந்த நாளில் தேடுகிறார். நீங்கள் உலகத்துக்காக நீங்கள் செயல்படாமல் ஆண்டவருக்காக கிரியை செய்யுங்க. அது வந்து மகிமையாக இருக்கும். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் துயர துனியோ இதை யாரென்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேனென்றீரே, வந்தேனிதோ அழைத்தீரே இயேசுவே. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான் என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். உங்களை பாவ பழக்கத்தில் இருந்து, பாவ இச்சைகளிலிருந்து, உலக காரியங்களிலிருந்து விடுவிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து போதும். எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீங்க? உங்கள் குடும்ப கௌரவத்தை குறித்தா, உங்கள் ஐஸ்வர்யத்தை, உங்கள் காரு பங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு தேவையாக, எல்லாமே எனக்கு இருக்கிறது, அதனால் எனக்கு இயேசு தேவையில்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு நிமிஷத்தில் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகும்.
ஒரு தலைவலி, ஒரு விபத்து, ஒரு ஆபத்து நேரிடும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். பிரியமானவர்களை, இந்த நேரத்தில் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். இந்த மேன்மை பாராட்டலை நான் விரும்புகிறேன்னு சொல்லி, இதில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இந்த நாளில் நீங்கள் யார் யாரை மேன்மை பாராட்டி இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிறீங்க. பவுலப்போஸ்தலன், நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நீதியின் கிரீடத்தை பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஆண்டவருக்காக நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்கள் என்ன கஷ்டமோ, என்ன கண்ணீரோ, என்ன கவலையோ, மரண படுக்கையா, விபத்துனால நீங்கள் செயலிழந்து காணப்படுகிறீங்களா, உங்களுடைய கிட்னி செயல்படலையா, உங்களுடைய உறுப்புகளில் என்ன பாதிப்பு இருக்கிறது, எல்லாவற்றையும் இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நான் விடுவிப்பேன்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் கர்த்தரை மேன்மை பாராட்ட உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க. அதனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே, நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை ஒவ்வொருவரும் உண்மை மேன்மை பாராட்ட தங்களை அர்ப்பணிக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. உம்மை கனப்படுத்துகிறவர்களை நீர் கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை மேன்மைப்படுத்தும் பொழுது நாங்கள் மேன்மைப்படுத்தப்படுவோம். ஆண்டவரே, நிச்சயமாகவே ஆண்டவரே நீங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கணும். என்னென்ன தேவையோ ஆண்டவரை, திருமண தடையோ ஆண்டவரே, வேலை இல்லாத தன்மையோ ஆண்டவரே, குழந்தை இல்லாத தன்மையோ, சரீரத்தில் பலவீனமோ, விபத்திலே ஆபத்திலே சிக்கி ஆண்டவரே பலவீனப்பட்டு ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவங்கள தூக்கி எடுத்து நிறுத்துங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர்களை நீர் ஆண்டவரே பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.